அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 4ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். டேட்டா டைப்ஸ் இன் PHP. ஸோ மொத்தம் 8 டேட்டா டைப் இருக்குது. ஸோ இந்த டேட்டா டைப்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் 2 மார்க்காச்சும் இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், ரிசோர்ஸ், நல். ஸோ மொத்தம் 8 இருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வேர்ட் கூட உங்களுக்கு விட மாட்டேன், எல்லாமே நான் சொல்லி தருவேன். டோன்ட் வெரி, ஓகேவா? வேல்யூஸ் அசைன்டு டு வேரியபிள்ஸ் இன் PHP will be of a set data type. அது என்ன சார் செட் டேட்டா டைப்? அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ 5 என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. இதை நான் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த 5 நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். அதை நான் ஏன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஏன்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள். இந்த வேரியபிள் எந்த இதை ஸ்டோர் பண்ணுது? 5ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. ஸோ வேல்யூனா என்ன, வேரியபிள்னா என்னன்னு புரியுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. அதனால தான் நான் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம PHPயில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஒரு டாலர் சைன் நம்ம வந்து போடுவோம். ஸோ டாலர் பக்கத்தில் ஒரு நேம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேரியபிள் தான். ஸோ $A = 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து சொல்லுவோம். இதில் $Aன்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள், இந்த 5ன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ இப்போ டேட்டா டைப்னா என்ன தெரியுமா? இந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிளோட டைப் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். இந்த வேரியபிளோட டைப் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். இந்த செட் டேட்டா டைப்னா என்ன தெரியுமா? நம்ம எங்கேயுமே இங்க ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். லைக் இது வந்து ஒரு இன்டீஜர்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க நம்ம 5ன்ற வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்றோம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 5ன்றது என்னது, இன்டீஜர்னு அதுவே எடுத்துக்கும். இதுவே நீங்க ஏக்கு வந்து 3.5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அது ஃப்ளோட்னு எடுத்துக்கும். இதுவே ஏக்கு வந்து ஹலோன்னு வந்து கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங்னு வந்து எடுத்துக்கும். அதாவது பேஸ்ட் ஆன் யுவர் வேல்யூ, நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப் உங்க வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அது பேர் தான் செட் டேட்டா டைப். ஆட்டோமேட்டிக்கலா அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்னது மூலயமா வேல்யூனா என்ன, அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ற ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஒவ்வொரு வேரியபிளுக்குமே ஒரு டைப் இருக்கும். அந்த டைப்க்கு பேர் தான் டேட்டா டைப். அந்த டேட்டா அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவோட டைப். புரியுதா? அதனால தான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் எப்படி ஃபிக்ஸடா இல்ல இது வந்து டைனாமிக்? எப்படி டைனாமிக்? அந்த வேல்யூ என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைப் வந்து அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ மொத்தம் 8 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்ல கூட வரலாம். ஓகேவா? ஃபைன். இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், ரிசோர்ஸ், நல். ஸோ ஓகேவா? இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஜாம்ப்னு ஒரு கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து சர்வர்னு சொல்லுவாங்க, ஜாம்ப் சர்வர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அப்பாச்சின்ற சர்வீஸ் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரன் பண்ணாதான் நம்மளால PHP ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எழுத முடியும். இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு நான் லாஜிக் நான் வந்து புரிய வைக்க பார்க்குறேன். ஸோ நம்ம கோடிங் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல எழுதுவோம். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நான் வந்து VS கோட் எடுத்திருக்கேன். எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பேட் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோட் எழுதுறதுக்கு ஒரு இடம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஃபோல்டர் 12th CA நான் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் code.php. ஸோ .phpன்ற எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம் PHPக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். லைக் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ PHPனா என்ன, PHPயோட எக்ஸ்டென்ஷனு, PHP எப்படி நம்ம வந்து PHPக்கான சின்டாக்ஸ் எல்லாமே. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஓகேவா? ஜூம். ஓகே ஃபைன். ஒரு லெஸ் தேன் கொஸ்டின் மார்க் PHP கொஸ்டின் மார்க் கிரேட்டர். ஸோ இதுக்குள்ளதான் நம்மளுடைய PHP கோட் நம்ம வந்து எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஹலோன்னு நான் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா எக்கோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்கோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு. நான் ஹலோன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன், ஹலோன்ற ஒரு டெக்ஸ்ட்டை. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமி காலன்ல பார்த்தீங்கன்னா முடியணும். அண்ட் இங்கேயுமே கூட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, A = 5, A = 3.5, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமி காலன்ல முடியணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எரர் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எதனா ஒரு ப்ரௌசர் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுல லோக்கல் ஹோஸ்ட்
அது லோக்கல் ஹோஸ்ட் ஏன் நான் போடுறேன்னா என்னோட மிஷினோட பேர் லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th CA first code.php. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோன்றது வந்து வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம ஹலோக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டுன்னு மாறிடும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டீஜர் ஃப்ளோட்டு நான் ஒரே இதுவாக நான் வந்து எடுக்க விரும்புகிறேன். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டாலர் சைன் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு ஒரு நேம் இருக்கணும். அந்த வேரியபிள் நேம் கம்பல்சரியாக ஒரு லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கடுத்து எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஓகேவா? நான் ஏன்றதை நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ள சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இது இருக்குது. ஐ திங்க் நமக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்குது. அப்போ வரும்போது நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். A = 5. ஓகேவா? ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்? எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். எக்கோ ஆஃப் இது நம்ம வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுறோம். அதனால நம்ம கொட்டேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். $A டேரெக்டாக. இதுவே நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்ஸோ ஆர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிப்பீங்க. அது வரேன். ஸோ இது இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எக்கோ $A நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏயோட வேல்யூ 5ன்னு வந்துடும். இதை ஏன் வேரியபிள்னு சொல்கிறோம் தெரியுமா? நான் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 10ன்னு கூட என்னால் மாற்ற முடியும். ஏன் 10? நம்ம -10 வச்சுக்கலாமே. நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட இருந்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -10 0 கூட இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. C = 3.14 பையோட வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எக்கோ சி மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? நமக்கு அந்த 3.14 நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டீஜர் இஸ் அ டேட்டா டைப் விச் கண்டெய்ன்ஸ் ஹோல் நம்பர்ஸ். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியல. டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதான் ஹோல் நம்பர். ஸோ அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கவுண்ட் = -10. ஓகேவா? இது உங்களோட இன்டீஜர். நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட் இஸ் அ டேட்டா டைப் விச் கண்டெய்ன்ஸ் டெசிமல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர், டெசிமல் நம்பர். ஓகேவா? டெசிமல் நம்பர்னா என்ன? பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ். ஸோ இதுவுமே நெகட்டிவாக கூட இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ 19.99, 65.5. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் சொல்லுங்க 37.6 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப். அது ஒரு டேட்டா டைப் which contains a sequence of character. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னா மோர் தேன் ஒன் கேரக்டர் இருந்தால் அது பேர் வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாமே எடுத்துடுறேன். இல்லை நான் வந்து வச்சிருக்கேன். ஃபைன், நோ இஷ்யூ. நேம் = பரத். ஓகேவா? இப்போ நான் நேமை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்க, நான் ஐம் யூசிங் டபுள் கோட்ஸ். ஓகேவா? எனக்கு பரத்னு வந்துச்சு. நம்ம இதுவே நம்ம சிங்கிள் கோட்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். நோபடி வில் கில் அஸ். ஓகேவா? நமக்கு சேம் அதே பரத் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பரத் குமார் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். யா, இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு கீழே வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பூலியன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். அதில் 2 வேல்யூ தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூ, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். 2 இதுதான், ட்ரூவா ஃபால்ஸா, கரெக்டாக தப்பா. ஸோ அந்த கண்டிஷன் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா இஃப், லூப்ஸு. ஸோ இங்கெல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நல்லா டீட்டெயில்டாக. ஓகேவா? உங்களுக்கு ஐ திங்க் 6th and 7th சாப்டரில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வேரியபிள் நேம் வச்சுருக்காங்க இஸ் அட்மின். அவங்க அட்மினா, அதுதான் வேரியபிள் நேம். இஸ் அட்மின்னா என்ன மீனிங்னா அவங்க அட்மினா. எஸ் அட்மினா, அதனால ட்ரூ. இஸ் லாக்இன், லாக்இன்ல இருக்காங்களா? எஸ் லாக்இன்ல இல்லை, அதனால ஃபால்ஸ். ஸோ இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து புரிய வைக்கிறேனே, ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இஸ் அட்மின் = ட்ரூ நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எக்கோ பண்ணனா என்ன நடக்கும்னு பாருங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
நமக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு இங்கே பூலியனை பொறுத்த மட்டும் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் எதுவுமே வராது, நத்திங். இப்போ நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், பார்த்தீங்களா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? நமக்கு எதுவுமே வரல, இட் வேனிஷ்ட். ஓகேவா, நமக்கு எதுவுமே வரல. இப்போ இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இஸ் அட்மின் நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டேன். இப்போ திடீர்னு நம்ம நாளைக்கு பின்ன ஒரு செக் வைக்கிறோம். இஃப் அவங்க அட்மினாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணலாம், யூ ஆர் அலவுட். இல்லைன்னா எக்கோ நாட் அலவுட். புரியுதா? இந்த இஸ் அட்மின்றது ட்ரூ. அப்போ இது எப்படி பாஸ் ஆகும்? பிஹைண்ட் த சீன் டேட்டா இஃப் ட்ரூ. எஸ், ட்ரூ தான், கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ உள்ள போயிடும். ஸோ யூ ஆர் அலவுட்னு வரும். ஸோ இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ், இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த பூலியன் வந்து மெஜாரிட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், மோர் தென் அ வேரியபிள். ஓகேவா? அதுக்கடுத்து அரே. அரேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் சிங்கிள் நேமில். இப்போ ஒரு உதாரணம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு 60 மார்க், ஒரு தமிழில் ஒரு 70 மார்க், ஒரு மேக்ஸில் 55 மார்க், இப்படி இருக்கு. இப்படி ஒவ்வொரு வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு மார்க்ஸ்னு ஒரு சிங்கிள் வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள இது எல்லாமே கமா போட்டு கொடுத்துடலாம். 60, 70, 55 ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அரேன்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த வேல்யூவை நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது எப்படி தருமா? இது வந்து சிங்கிள் டீ கப், இதுவும் சிங்கிள் டீ கப், இதுவும் சிங்கிள் டீ கப். கெஸ்ட்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு டீ கப்பாக எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு வாட் யூ கேன் டூனா, யூ கேன் ஒரு பிளேட்டில் 3 டீ கப்பையும் வச்சு கொடுத்துடலாம். இந்த பிளேட்டு தான் பார்த்தீங்கன்னா அரே, விச் கேன் ஹோல்ட் மல்டிபிள் டீ கப்ஸ். புரியுதா? இது என்ன டைப்பாக வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல், அதாவது ஃப்ளோட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ புரியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசவே இல்லை. பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு ஃபோன் ரெடி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டிசைன் ரெடி பண்ணுவோம். இப்போ ஒரு ஐஃபோன் ரெடி பண்ணுறோம், அவங்க டிசைன் வச்சுருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த டிசைனை யூஸ் பண்ணி ஐஃபோன் வந்து ஒரு ஃபோனாக பண்ணுவாங்க. ஐஃபோன் 1, ஐஃபோன் 2, இப்படி மல்டிபிள் ஃபோன்ஸ் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் ஒன் டிசைன். நம்மளுடைய ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் அந்த டிசைனுக்கு பேர் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் சொல்றாங்க, ஆப்ஜெக்ட் இஸ் அ டேட்டா டைப் தட் ரெப்ரசன்ட்ஸ் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இந்த இன்ஸ்டன்ஸோட டிக்டோ மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ஜெக்ட். உங்க கிளாஸ்ல நீங்க ரவின்னு இருந்தீங்கன்னா ரவி ஒரு எக்ஸாம்பிள், அந்த கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள். மேபி 12F4, 12G, அந்த கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள் யாரு, அந்த கிளாஸ்க்கான ஒரு இன்ஸ்டன்ஸ், அந்த ஒரு உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரவி தான். ஸோ அதை டெக்னிக்கலா சொல்லணும்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூசர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், ப்ராடக்ட்ன்றது ஒரு கிளாஸ். ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னா யூசிங் நியூ கீவேர்ட். நியூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீடிஃபைன் கீவேர்ட் இருக்கு. அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. இந்த யூசர் ப்ராடக்ட்ன்றது கிளாஸ் நேம், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்க புக்ல கொடுக்கல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் அதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக. நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் யூசர்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும்னா ஹலோ போட்டு அந்த யூசரோட நேம். இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம்? இதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் நான் வந்து சொல்லியிருந்தேன். நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம், கிளாஸோட நேம் என்னது யூசர். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் எதுவும் வேணா வச்சுக்கலாம். நான் யூசர் 1 வச்சுக்கேன், நீங்க OBJன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்க பேர் வச்சுக்கோங்க, எனிதிங் யூ கேன் டூ. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி, இந்த நேம்ன்ற ஒரு இதுக்கு நான் வந்து என்னோட நேம் நான் வந்து செட் பண்றேன். ஸோ இது என்னன்னா, இதை நம்ம வந்து வேரியபிள்னு சொல்லுவோம், இதை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த இதிலே பாருங்களேன், ஒரு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐஃபோனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? அது என்ன கலர், அந்த ஐஃபோனோட கலர் என்ன, அந்த ஐஃபோனோட ரேம் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல சொல்லுவாங்க. அந்த ஐஃபோனால என்ன பண்ண முடியும்? கால் பண்ண முடியும், மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா?
ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட். உங்கள் கையில் பென் வச்சிருக்கீங்கன்னா அந்த பென் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த பென்க்குன்னு சில குணாதிசயம் இருக்குது, அந்த பெண்ணால் சில வேலையை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் டேட்டா டைப். இந்த ரிசோர்ஸ் டேட்டா டைப் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஃபைல்ஸ்ன்னு ஒன்று படிப்பீங்க, அது சாப்டர் 8ல் படிப்பீங்க. அதுக்கடுத்து டேட்டா பேஸ் பற்றி, டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுறது சாப்டர் 9ல் படிப்பீங்க. அது ஒர்க் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரிசோர்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேட்டா, அதாவது ஸ்பெஷல் டேட்டா டைப். அது என்னன்னா ஒரு கனெக்ஷனை வந்து குறிக்கும், கனெக்ஷன் டு அன் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். ஒரு வெளியே உங்க ப்ரோக்ராம்ல இல்லை உங்க PHP கோட்ல வெளியே இருந்து ஒரு கனெக்ஷன் நீங்க வந்து கொடுக்குறீங்க, அங்கிருந்து டேட்டாவை எடுத்துட்டு வரீங்க, அதை ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிளுக்கு பேர் தான் ரிசோர்ஸ். Resource is a special type of data that represents to a connection of an external resource such as a file or a database. அதான் நான் சொன்னேன், ஃபைல் பத்தி 8ல படிப்பீங்க, டேட்டாபேஸ் பத்தி சாப்டர் 9ல படிப்பீங்க. இப்போ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். எஃப் ஓப்பன்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபங்க்ஷன். எதுக்குன்னா ஃபைலை ஓப்பன் பண்றது. இந்த எஃப் ஓப்பன்றது ஃபைலை ஓப்பன் பண்ணு. இது வந்து ஃபைலோட நேம், file.txt. இந்த ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா மோடு, ரீட் மோட்ல நாங்கள் ஓப்பன் பண்ணு நம்ம வந்து சொல்றோம். there are other modes. W னா ரைட் மோட், ரீட் மோட்னா உங்களால் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? இதோட கனெக்ஷன், இதனுடைய ஒரு ஹேண்டில், அது ஒரு பிடி, அங்க நம்ம ஒரு கனெக்ஷன்ல நம்ம ஒரு பிடி வச்சிருக்கோம், அதை பேர் வந்து ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அதுதான் FP. ஏன் இந்த FP நேம் வச்சிருக்காங்கன்னா ஃபைல் பாயிண்டர் அதனுடைய பேர். இட்ஸ் பாயிண்ட்ஸ் டு தட் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். புரியுதா? அந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்க்கு பாயிண்ட் பண்றதுனால அது பேர் FP. FP ஈக்குவல் டு F ஓப்பன் ஆஃப் அந்த file.txt ரீட் மோட்ல ஓப்பன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம சொன்னபடி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் தானே, அதை ஸ்டோர் பண்ணுறது FP. அப்போ இந்த FPன்றது என்னது? ஒரு ரிசோர்ஸ். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQLite, ஸோ அதோட நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQLite _connect டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், இதுவும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். 3 இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சர்வரோட நேம், லோக்கல் ஹோஸ்ட் தான் என்னோட சர்வர், அந்த சர்வருக்கான யூசர் நேம், அந்த சர்வருக்கான பாஸ்வேர்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஓகேவா? டேட்டா பேஸ் நேம், என்ன டேட்டா பேஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியபிள் கிடைக்கும். அந்த வேரியபிள் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த கனெக்ஷனை, அதுதான் கான்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிசோர்ஸ். புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட்டா டைப் நல். ஸோ நல்லுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். அது பார்த்தீங்கன்னா நல்லுன்ற வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ணும். நல்லுன்னா என்ன தெரியுமா? அதில் எந்த வேல்யூவும் இல்லை, ஃபியூச்சரில் வேல்யூ வரலாம். இப்போ எனக்கு வந்து என் சேவிங்ஸ் வந்து இப்போ என்னன்னு தெரியல, ஸோ நான் என்ன பண்ணுவேன்? நல்லுன்னு போட்டு வச்சிருவேன். ஃபியூச்சரில் என் சேவிங்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோன்னு தெரிஞ்சோன்னே ஐ வில் அப்டேட் as சம்திங் ரெலவெண்ட் டேட்டா, சே 2000 rupees. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எழுத வேணாம், அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், பட் அவங்க நல்லில் கொடுத்துருக்காங்க, அதனால் எழுத வேணாம். இது மட்டுமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்களே, இந்த கீவேர்ட் இஸ் நல் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் சரி, கேபிட்டல் லெட்டரில் எழுதினாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். நாட் கேஸ் சென்சிட்டிவ்னா அதான் மீனிங். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், x ஈக்குவல் டு நல்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதனுடைய டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் டைப்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்ஸாமில் இதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம், உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. இப்போ இதில் அந்த வேரியபிள் நேம் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேரியபிள் நேம் எக்ஸோட டைப் என்ன நமக்கு வந்து கிடச்சிரும். ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு நல்லுன்னு கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா அதனுடைய டைப். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸில் நான் வந்து 3 நான் வந்து கொடுக்குறேன். 3 என்ன டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், இன்டீஜர்னு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ புரியுதா? செட் டேட்டானா என்னது? நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதான் ஏர்லியராக உங்களுக்கு நான் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன். செட் டேட்டா டைப் வேல்யூஸ் அசைன் டு வேரியபிள் இன் PHP will be of set data type. செட் டேட்டா டைப்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அசைன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வேல்யூ, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள் டாலர் சைனோட தான் இருக்கணும். ஓகேவா? செமிகோலன் மேண்டேட்ரி. இன்டீஜர்னா ஹோல் நம்பர், ஃப்ளோட்னா டெசிமல் நம்பர், ஸ்ட்ரிங்னா கோட்ஸ்ல உள்ள சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், பூலியனா ட்ரூ ஓ ஃபால்ஸோ இருக்கும், அரேனா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட்னா என்னது? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், ரிசோர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டு எக்ஸ்டர்னல் என்டிட்டி லைக் ஃபைல் ஆர் டேட்டா பேஸ். நல்லுன்றது பார்த்தீங்கன்னா நல் மீன்ஸ் நோ வேல்யூ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பேசினது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் வந்து விரும்புகிறேன்.
நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா 5 மார்க், எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது மூலிமா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? யா, பை பாய்.